ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நைட்டு ஒரு டின்னர் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீஸ் தோசை. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம தவாவை அடுப்பில் வச்சுக்கலாம். தவா சூடானதுக்கப்புறமா 2 கரண்டி தோசை மாவு அதையும் நல்லா ஊற்றி விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு அரை வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி அதுவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நல்லா தூவிக்கலாம். அப்புறமா தக்காளி பழம் அதையும் குட்டி குட்டியாக வெட்டி அதுவும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சோல வத்தல் பொடி சின்ன பசங்க சாப்பிட்றது மாதிரி நம்ம கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அது போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நல்ல மிளகு அதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு தக்காளி பேஸ்ட்டு அதுவும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்து தக்காளி சட்னி. அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சீஸை அதை நம்ம துருவிக்கலாம். நான் இதுக்கு மேலே துருவ நினச்சேன், ஆனால் எனக்கு அது ஒழுங்காக வரலை. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் திருவிட்டு பாதி இன்னொரு பாத்திரத்தில் திருவி மறுபடியும் அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து சின்ன பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டி பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ சீஸ் போட்டதுக்கப்புறமா இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வர்ற டைமில் நம்ம தோசையும் 2 பக்கமும் மடக்கி 2 பக்கமும் மாற்றி எடுத்துக்கலாங்க. இதோட டேஸ்ட்டுமே செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட்டு